இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா நம்ம மன்னார்குடி தான் வந்திருக்கோம். வெறும் 149க்கு பஃபே டின்னர் வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க. அதனால அந்த பஃபேல வந்து புரோட்டா, நூல் புரோட்டா இந்த மாதிரி எக்கச்சக்கமான டின்னர் ஐட்டம் கொடுக்குறாங்க. ஸோ அதை சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக நம்ம வந்து மன்னார்குடி வந்திருக்கோம். நாங்கள் அதை சாப்பிட்டு பார்க்கறதா டேஸ்ட் எப்படி இருக்கும் வீடியோவில் பார்க்கலாம். நாங்கள் ஆல்ரெடி கால் பண்ணி வாட்ஸ்அப்ல இருந்து ப்ரீ புக்கிங் பண்ணிட்டோம். சாப்பிட போகிறோம். எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஆனா வேஸ்ட் பண்ண வேண்டாம். அன்பான எவ்வளவு பேர் எடுத்துக்கலாம். புதுசா 10 நிமிஷம் வந்து வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணுங்க. அப்படின்னா பாருங்க எவ்வளவு க்ரௌடு பாருங்களேன். க்ரௌடை பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதனால நான் வந்திருக்கோம். பஃபே சிஸ்டத்துல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா பார்க்கலாம். முட்டலாப்பா கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து கொத்து புரோட்டா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு தோசை, அப்புறம் பன் புரோட்டா ப்ளஸ் சிக்கன் கிரேவி, நெக்ஸ்ட் வந்து சிக்கன் நூடுல்ஸ் நான் எதிர்பார்க்கல, இருந்தாலும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இது கூட மெயினாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்வீட்டு, பிடிச்ச ஸ்வீட் ரொம்ப பிடிச்சிட்டு கேசரி எதிர்பார்த்த மாதிரியே கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நானும் என் ஃப்ரெண்டு மட்டும் தான் சாப்பிட வந்துருக்குன்னு பார்த்தா தனி ஒரு கூட்டமே வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க. ஹாய் அப்பா, அளவுக்கு ஃபேமஸாக இருக்கும் போல, வேற லெவலில் தான் இருக்கு. ஓகே சாப்பிடுவோம். வா மாப்பிள்ள ஒரு வழியா அந்த கூட்டத்துல தப்பி தவறி பிடிச்சிட்டு வந்துட்டாப்ல. கொஞ்சம் வருஷமா கூட சாப்பாடு கிடைக்கிறது. ஆமா ஓகே ஓகே गाइस ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து முட்டலாப்பா டேஸ்ட் எடுத்துக்கணும். சிக்கன் கிரேவியோட சேர்ந்து சாப்பிடும்போது என்னமே டேஸ்ட் இருக்கு. சிக்கன் நூடுல்ஸ் சிக்கன் நூடுல்ஸ் வந்து எனக்கு பிடிக்காது. சாப்பிட்டு பார்ப்போம், அதையும் டேஸ்ட் எடுக்க மாட்டோங்க. வேற லெவலில் தான் இருக்கு.
ஓகே தான். சாப்பிட்ட வரைக்கும் 3 டிஷ்ஷுமே ஓகே, நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து தோசையோட டேஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா? ஒரு ஹோட்டல்னா அந்த தோசை ஒரு டேபிள் அளவு இருக்கும். வரீங்களா எவ்வளோ சின்ன சார் எவ்வளோ டேஸ்ட் தான் அனைவருக்கும் அன்பான வேண்டுகோள். வேஸ்ட் பண்ணாம எவ்வளவு நேரம் சாப்பிடுங்க, வேஸ்ட் பண்ணாம. தோசை வந்து கொஞ்சம் டேஸ்ட் கம்மி தான். தோசை அவ்வளோ சரியில்லை, சரி எல்லாமே ஓகே. புதுசா கொஞ்சம் நல்லா இருக்கு. இது வரைக்கும் சாப்பிட்டதுல தோசையோட டேஸ்ட் மட்டும் தான் கொஞ்சம் சரியில்லை. மற்றபடி எல்லாமே ஓகே. என்ன நைட்டு ஒரு நல்ல டின்னர் சாப்பிடணும் அப்படின்னா எல்லாமே ஓகே. ஸ்வீட்டே சாப்பிட்டு பார்த்துருவோம். வீட்டுமே கொஞ்சம் நார்மலான இருக்கு. தோசை ப்ளஸ் ஸ்வீட்டு. இந்த டிஷ்ஷில் எனக்கு பிடிச்ச டிஷ் எதுனா சைடிஷாக தேவையில்லை, இதை கூட சாப்பிடுவோம். நம்ம சாப்பிட்டு நம்ம டேஸ்ட் மட்டும் சொன்னால் பார்த்தாங்க. நம்ம பிரதர்ஸ்லேயும் கொஞ்சம் டேஸ்ட் ஓ எப்படி ப்ரோ சாப்பிடலாம்? ஓகேவா? ஓகே தானே? இந்த ஆஃபர் வந்து இதை விட முடியுது இந்த ஆஃபரு. ஆனால் டேஸ்ட் வந்து எப்பயுமே கான்ஃபிடென்ட்டாக சாப்பிடலாம். கரெக்டான சாப்பாடு தான். கையோட சூப்பையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் சூப்பு முடிஞ்சிருச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். அதனால் இப்போவே கிடைக்கல எதுவுமே. எங்கே இப்போ கொஞ்சம் லைனில் வெயிட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம் சிக்கன் நூடுல்ஸ்லாம். சூப்பை கையோட எடுத்து லாஸ்ட் ஆப்ஷன் ஒரு வழியாக எடுத்துகிட்டு வந்து எல்லாமே சாப்பிட முடிச்சிட்டோம். சாப்பிடாம வேஸ்ட் ஆனது வந்து தோசை கொஞ்சம் வேஸ்ட் ஆகிடுச்சு. கடைசியாக எப்படி இருக்கு சாப்பிட சூப் மாதிரி இல்லை, ஓரளவு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. பெப்பர் கொஞ்சம் தூக்கலாக இருக்கு, டேஸ்ட் இல்லை. நெக்ஸ்ட் வந்து கை கழுவ வேண்டியதான். ஓ சாரி ப்ரோ. சாப்பிட்டு ஏதோ ஓகே guys, சாப்பிட்டாச்சு. நல்லா டின்னர் சாப்பிட்டாச்சு.
வீட்டுக்கு போகிறோம்னு தெரியல. அப்படி வண்டியை ஓட்டி கிராஸ் பண்ணி போயிடுவோம் எப்படியோ. சரி, ஓகே, பிரச்சனை இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்களும் மன்னார்குடியிலேருந்து வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா சுல்தான் பாய் வந்து சாப்பிட்டு உள்ள பிரதேசம்லாம் எப்படி இருக்குன்னு வீடியோ கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சொல்லிக்கலாமா யூடியூப் சேனல் மறக்காமல் என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. வீடியோ பார்க்குறீங்க நிறைய பேர், ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. வீடியோ பார்க்கும்போதே என்னோட சேனலை ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்படியே நீங்களும் வந்து நீங்கள் சாப்பிட்டுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ ஒரு லைக் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.